அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக தலைமையகமான கமலாலயத்திலிருந்து ஒரே காரில் அண்ணாமலை, எல் முருகன், நைனா நாகேந்திரன் ஆகியோர் புறப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாஜகவின் புதிய மாநில தலைவராக போட்டியின்றி நயனா நாகேந்திரன் தேர்வாக இருக்கின்றார். இந்த நிலையில்தான் ஒரே காரிலே பாஜகவின் புதிய தலைவராக உள்ள நயனா நாகேந்திரன் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர், அதாவது மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன் மூவரும் ஒரே காரில் கமலாலயத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். புதிய மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் நாளைய தினம் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார். மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் எல் முருகன் உள்ளிட்டவர்களுடன் இணைந்து அவர்கள் ஒரே காரிலே பயணம் செய்கின்றார்கள். கிண்டியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர்கள் சந்தித்த பிறகு இன்று செய்தியாளர் சந்திப்பு இருக்குமா என்பது இறுதி செய்யப்படும். உள்துறை அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பு தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இன்று காலை 11 மணியில் செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வைக்கப்பட்டு தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. புதிய மாநில தலைவர் தொடர்பான அந்த தேர்தல் விதிமுறைகள் நடைபெற்று முழுமையாக அந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு முடிக்கப்பட்டு நயனா நாகேந்திரன் ஒருமனதாக பாஜகவின் தலைவராக தேர்வாக உள்ள நிலையில் ஒரே காரிலே நயனா நாகேந்திரன், அண்ணாமலை, எல் முருகன் ஆகியோர் புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கிண்டியை அவர்கள் வந்தடைவார்கள் என்றும் அவர்கள் வந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான அந்த தகவல்கள் வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நன்றி ராஜகுமாரன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.